வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழர்களின் கிளிநொச்சியில் ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல் தலைவரான சஜித் பிரேமதாசா பாடிய 13 குறித்த பக்கப்பாட்டுக்கு சிங்கள கடும்போக்காளர்களின் கடுமையான எசப்பாட்டுக்கள் வெளிப்பட்டு வருகின்றன. இவ்வாறாக சிங்கள கடும்போக்காளர்களின் 13 குறித்த ஒவ்வாமை பாட்டுகள் வெளிப்பட்ட அதே நாளில் இரவோடு இரவாக சஜித் பிரேமதாசாவும் தமிழரசு கட்சியின் முகங்களும் யாழ் மாட்டின் வீதியில் உள்ள தமிழரசு கட்சியின் தலைமை பணியகத்தில் குசுகுசுப்பை செய்துள்ளனர். இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சி தரப்பில் மாவை சேனாதராஜா, சுமந்திரன், CVK சிவஞானம் ஆகியோர் பங்கெடுத்துக் கொள்ள, சஜித் தரப்பில் எரான் விக்ரமரத்னா, உமா சந்திர பிரகாஷ் உட்பட்ட முகங்கள் பங்கெடுத்திருந்தன. இந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டிருக்கும் என்பதை அறியும் விடயம் ஒன்றும் சிதம்பர ரகசியமல்ல. மாறாக எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்துக்குரிய ஆதரவு கொடுக்கல் வாங்கல்கள் குறித்த குசுகுசுப்புகள் சார்ந்த சந்திப்பாகவே இது நிச்சயமாக இருக்கக்கூடும். இங்கு கொடுக்கல் வாங்கல்கள் என குறிப்பிடப்படுவதற்காக இதனை பணப்பட்டி சார்ந்த விடயமாக யாரும் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்திய பிரியனர் வீட்டில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ரணில் விக்ரமசிங்க சில குசுகுசுப்புகளை செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதமளவில் 3.0 மோடியை இலங்கைக்கு வரவழைக்கும் வகையில் சில சூட்சுமங்களை பிரயோகித்து கிழக்கின் திருமலை பெரியனருக்குத்தான் என்ற விடயத்தை மீண்டும் டெல்லிக்கு சொல்லி கொழும்புக்கு ஏகிய நிலையில் சஜித் பிரேமதாசாவும் தமிழரசு கட்சி முகங்களும் யாழில் குசுகுசுத்தன. தமிழரசு கட்சியை பொறுத்தவரை எதிர்வரும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் விடயத்திற்கு ஸ்ரீதரன் உட்பட்ட ஒரு சில தலைகளின் மனமிரங்கல் இலக்க நிலை இருந்தாலும் ஏனைய தலைகள் தென்னிலங்கை வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவு குறித்த நிலைப்பாட்டில் இருப்பது பகிரங்கமான ஒரு விடயம். ஆயினும் தேர்தல் களத்தில் இறங்கும் சகல தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளை, அதாவது தேர்தல் விஞ்ஞாபனங்களை நோக்கிய பின்னரே இந்த விடயத்தில் தமது தரப்பில் முடிவு எடுக்கப்படும் என சுமந்திரன் குறிப்பிடுகிறார். ஆனால் இவ்வாறு மாட்டின் வீதி சார்பாக சுமந்திரன் குரல் வந்தாலும் இப்போதைய நிலையில் சஜித் பிரேமதாசா மீதான பரிவு தமிழரசு கட்சிக்கு ஒருவேளை இருந்தால் அது புதுமையான ஒரு விடயமாகவும் இருக்க போவதில்லை. ஏனெனில் இறுதியாக ஸ்ரீலங்காவில் முதன்மை தலையாரிக்கான தேர்தல் களம் இடம்பெற்ற 2019 டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ஷ எதிர் சஜித் பிரேமதாசா என்ற போட்டி இருந்த போது புதிய ஜனநாயக முன்னணி என்ற அடையாளத்தில் இறங்கிய சஜித்துக்கு தமிழரசு கட்சி ஆதரவை வழங்கியதுடன் தமிழர்களே சஜித்துக்கு வாக்களியுங்கள் என அழைப்பு விடுத்ததும் மறைபொருளான விடயமல்ல. 2019 ஆண்டு நவம்பர் 3 அன்று வவுனியாவில் கூடிய தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானம் ஒன்று எட்டப்பட்டதாக அதே நாளில் சுமந்திரன் ஊடகர்களை கூட்டி வைத்து தெரிவித்த பதிவுகள் இன்னமும் உள்ளன. அப்போது களத்தில் இருந்த வேட்பாளர்களால் வெளியிடப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்களின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசாவால் வெளியிடப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனமே ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதால் சஜித்துக்கு ஆதரவு வழங்குவதென கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் எட்டப்பட்டதாக சுமந்திரனின் வியாக்கியானம் அன்று வெளிப்பட்டது. தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவது குறித்து தமிழரசு கட்சி அன்று கூட்டிய வவுனியா கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் சுமந்திரனின் வாகனங்களுக்கு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் காலணிகளை வீசி எதிர்ப்பு தெரிவித்த சம்பவமும் இங்கு நினைவூட்டத்தக்கது. 2019 கோட்டாபாயாவுக்கு எதிராக சஜித் பிரேமதாசா நின்றபோது தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கிய நிலைப்பாட்டுடன் ஒப்பிட்டால் விட்ட குறை தொட்ட குறையாக இந்த முறையும் அந்த ஆதரவு நிலைப்பாடு தொடரக்கூடும். இதற்குரிய கட்டியதை தான் நேற்று மாட்டின் வீதியில் சஜித் பிரேமதாசாவும் தமிழரசு கட்சியும் சந்தித்து பேசிய விடயம் வெளிப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் இப்போது இந்த விடயம் குறித்து ஒருவேளை சுமந்திரனிடம் ஒரு வினாவை எழுப்பினால் அதற்கும் ஒரு வியாக்கியானம் வரக்கூடும். அதாவது சஜித் பிரேமதாசா தமது மாட்டின் வீதி பணியகத்துக்கு நேற்று மாலை வந்து பேசியது ஒரு சிநேகபூர்வமான வருகை என்றும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இறங்கும் சகல தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளை பார்த்த பின்னரே இந்த விடயத்தில் கட்சி ஒரு முடிவை எடுக்கும் என மீண்டும் ஒரு பல்லவியை வெளிப்படுத்தக்கூடும். அதாவது சுமந்திரன் இந்த விடயத்தை பூசி மெழுகக்கூடும். ஆனால் சஜித் பிரேமதாசா நேற்றிரவு தமிழரசு கட்சி முகங்களுடன் குசுகுசுத்த விடயம் நிச்சயமாகவே தேர்தல் ஆதரவு நிலை சார்ந்தது என்பதே வெளிப்படையானது. இவ்வாறான ஒரு சந்திப்புக்கு தனது தரப்பிலிருந்து ஒரு போனஸை வழங்குவதற்காகவே கிளிநொச்சியில் வைத்து சஜித் தமிழர்களுக்கு முழுமையான 13ஆம் திருத்தம் குறித்து பேசியிருப்பது வெளிப்படையானது.
ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பில் பல வருடங்களுக்கு முன்னர் 13ஆம் திருத்தம் ஒரு உட்செருகலாக புகுந்து குந்தியிருக்கும் நிலையில் அன்று நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட ஒரு முக்கிய திருத்தத்தை நடைமுறைப்படுத்த போவதாக சஜித் பிரேமதாச கிளிநொச்சியில் வெளியிட்ட கருத்தை மையப்படுத்தி உடனடியாகவே சிங்களத்தின் இனவாத குரல்கள் எழும்ப தலைப்படுகின்றன. அந்த வகையில் சண்டிய உதய கம்மன்வில் அன்கோ தமது தொழில் ஆட்டத்தை 13 போபியாவாக ஆரம்பித்து விட்டது. 13 குறித்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதவர்களே அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த முன்வருவதாக எகிரிய எல்லாம் தெரிந்த உதய கம்மன்வில இந்த 13ஐ தூக்கி பிடித்த ரணிலே தற்போது அதனை கைவிட்டு விட்டதாகவும் சொன்னார். அவ்வாறாக பௌத்த மகா சங்கங்களும் சிங்களத்தின் தேசப்பெற்றுள்ள புத்திஜீவிகளும் வெறுத்து ஒதுக்கிய அதே 13ஐ ரணசிங்க பிரேமதாசாவின் புதல்வரான நீரா இனிமேல் நடைமுறைப்படுத்த போகின்றீர் என உதய கம்மன்வில சஜித்தை நோக்கி ஒரு வினாவை எறிகிறார். கடந்த 37 வருடங்களில் கொழும்பு அதிகார மையத்தில் கொலுவிருந்த 8 அரசு தலைவர்களை, அதாவது நின் தந்தையாகிய ரணசிங்க பிரேமதாசாவையும் உள்ளடக்கி அனைத்து தலைவர்களும் 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்த துணிவு காட்டாத நிலையில் அவ்வாறான தலைவர்களின் முன்மாதிரியை சஜித் புறந்தள்ளக்கூடாது என குறிப்பிடும் உதய கம்மன்வில வகையாரா தொகையரா ஐயையோ தமிழர்களின் மாகாண சபைகளுக்கு காவல்துறை அதிகாரங்களா என அலறியடிக்கின்றது. தமிழர்களுக்கு காவல்துறை அதிகாரங்களை வழங்கினால் கனடா உட்பட்ட மேற்குலக நாடுகளின் ஆசீர்வாதத்துடன் விடுதலை புலிகளை விட சக்தி வாய்ந்த ஒரு இயக்கமாக அந்த காவல்துறை கட்டமைப்பு மாறும் எனவும் புலிப்பூச்சாண்டியை காட்டியபடி உதய கம்மன்வில எகிரிக்கொள்கிறார். 13இல் காவல்துறை அதிகாரங்களை வழங்கினால் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு சவால் விடுக்கும் ஒரு சட்டபூர்வ இராணுவம் வடக்கு கிழக்கில் உருவாகும் என தனது கும்கும் 13 போபியா கதைவசனம் இயக்க தயாரிப்புகளை உதய கம்மன்வில எடுத்துவிட்டு சிங்கள தேர்தல் களத்தில் ஆதாயம் பெற துணிகிறார். அத்துடன் கிழக்கு முஸ்லிம்களை உசுப்பேற்றும் வகையில் பிரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் மீண்டும் வடகிழக்கு மாகாண சபையாக உருவாக்கப்பட்டால் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்டுள்ள ஒரே ஒரு மாகாண சபையான கிழக்கு மாகாண சபை காணாமல் போய்விடும் எனவும் முஸ்லிம்களுக்காக கவலைப்படுகிறார் உதய கம்மன்வில. ஆனால் கிளிநொச்சியில் சஜித் பாடிய 13 குறித்த பக்கப்பாட்டுகள் யாவுமே தேர்தல் கால பக்கப்பாட்டுகள் என்பதும் இவ்வாறாக வெளிப்படுத்தப்படும் தேர்தல் கால உறுதிமொழிகள் பின்னர் கிடப்பில் போடப்படுவதும் ஸ்ரீலங்கா தலைவர்களின் பரவணி குணம் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் தேர்தல் களத்தை மையப்படுத்தியே சஜித் பிரேமதாசாவும் இப்போது 13 குறித்த சில விடயங்களை கூறுவதையும் அவதானிக்க முடிகிறது. சஜித் 13 குறித்து கூறுவதற்காக அவர் ஏதோ காவல்துறை அதிகாரங்களையும் தமிழர்களுக்கு உடனடியாக தூக்கி கொடுத்து விடுவார் என சிங்கள கடும்போக்கு முகங்கள் துள்ளி குதிப்பது எல்லாமே ஒரு தேர்தல் கால சித்து விளையாட்டை தவிர வேறு விடயமல்ல. அதேபோல சஜித்தும் தேர்தல் காலத்தில் 13 குறித்து பேசினாலும் ஒருவேளை ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கொலுவிருந்தால் இந்த 13இல் அவர் பின்னகர்வார் என்பதும் வெளிப்படையானது. ராஜபக்சர்களின் முன்னைய பங்காளி தரப்புகளின் ஒரு தரப்பு இவ்வாறு தமது போபியா நிலையை கக்க மறுதரப்பில் டெலசலக பெருமா, தேசரி ஜெயசேகர மற்றும் ரோஷான் ரணசிங்க தலைமையிலான குழுவோ சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒரு தேர்தல் கூட்டணியை உருவாக்கும் பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளது. இந்த 3 முகங்களும் ராஜபக்சர்களின் தாமரை மொட்டு ஸ்ரீலங்கா பொது ஜன பெரமுன தரப்பிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட போதிலும் பின்னர் ஒரு கட்டத்தில் மொட்டில் இருந்து உதிர்ந்து எதிர்கட்சிகளுடன் கைகோர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயம். இவ்வாறு ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களம் பரபரப்புக்கு உள்ளாக்கப்பட்டாலும் தனது தற்போதைய அரசு தலைவர் பதவி காலத்தை நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் நீடிப்பது குறித்த திட்டங்களை அல்லது தந்திரோபாயங்களை ரணில் விக்ரமசிங்க இன்னமும் முற்றாக கைவிடவில்லை என்ற புதிய செய்திகளும் வந்துள்ளன. அதிலும் ஸ்ரீலங்கா சட்டமா அதிபரின் கருத்தை இந்த விடயத்தில் அவர் செவிமடுக்க முயல்வதான கதைகளும் அரசியல் தலைகளின் மேல் ஆடிக்கொண்டு இருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். கடந்த அக்டோபர் முதல் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மோதல் வெடித்த பின்னர் ஐநா பாதுகாப்பு பேரவையில் காசாவுக்கான நிரந்தர போர் நிறுத்தம் கோரி பல முறை கொண்டு வரப்பட முனைந்த தீர்மானங்களை தனது வீட்டோ எனப்படும் வெட்டுரிமை மூலம் அமெரிக்கா முடக்கிய நிலைமை பல தடவைகள் நடந்தது. இப்போது அவ்வாறாக தனது வீட்டோ மூலம் முன்னர் காசாவுக்கான நிரந்தர போர் நிறுத்தத்தை முடக்கிய அதே அமெரிக்கா காசாவில் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும் வகையில் ஒரு போர் நிறுத்தத்தை கோரி தனது தரப்பில் பாதுகாப்பு பேரவை
பேரவையில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தது. இப்போது அமெரிக்கா முன்மொழிந்த தீர்மானத்தை பாதுகாப்பு பேரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த பிரேரணைக்கு ஆதரவாக 14 வாக்குகள் கிட்டியிருந்தன. ரஷ்யா வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை. இந்த தீர்மானத்தை தற்போது வரவேற்றிருக்கும் ஹமாஸ் போர் நிறுத்தம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுக்களில் ஈடுபட தயாராக இருப்பதாகவும் கூறுகிறது. ஐநா பாதுகாப்பு பேரவையில் காசாவுக்கான நிரந்தர போர் நிறுத்தம் கூறப்பட்டுள்ளமை தற்போது இஸ்ரேலுக்கு புதிய சவாலாக மாறுகிறது. குறிப்பாக ஜெருசலேமில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், அதாவது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் பிளிங்கன், இந்த போர் நிறுத்த முன்மொழிவுக்கு பின்னால் அமெரிக்காவும் அனைத்துலக சமூகமும் நிற்கும் என்ற ஒரு கராரான செய்தியை நெத்தன்யாகுவுக்கு வழங்கியுள்ளார். காசாவில் ஹமாசுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டதாக அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் குறிப்பிடும் நிலையில், ஹமாஸ் ஒழிக்கப்படும் வரை போர் நிறுத்தத்துக்கு சம்மதிப்பதில்லை என இஸ்ரேல் அடம் பிடிக்கும் நிலையில் ஐநா பாதுகாப்பு பேரவை காசாவுக்கான நிரந்தர போர் நிறுத்தத்தை கோரி வாக்களித்துள்ளது. இந்த நிலை மத்திய காசாவின் நுஸ்ரத் அகதிகள் முகாமில் மிக குரூரமாக 270க்கும் மேற்பட்ட பலஸ்தீன அப்பாவிகளை கொன்று ஹமாஸால் பிடிக்கப்பட்ட 4 பணைய கைதிகளை இஸ்ரேலிய ராணுவம் மீட்ட அதிரடி நடவடிக்கை குறித்து புதிய பரபரப்பான விடயங்கள் வெளிவந்துள்ளன. சீட்ஸ் ஆஃப் சம்மர் அல்லது கோடையின் விதைகள் என்ற குறியீட்டு பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கை தற்போது பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் பலியான அர்னான் ஜமோரா என்ற இஸ்ரேலிய படைத்தளபதிக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஆபரேஷன் அர்னான் என்ற குறியீட்டு பெயராக தற்போது இந்த பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய படைத்தரப்பு பல வாரங்களாக திட்டமிட்டு நடத்திய இந்த பகல் நேர மீட்பு நடவடிக்கையானது பல வருடங்களுக்கு முன்னர் இஸ்ரேலிய அதிரடி படையினர் உகண்டாவின் என்டபே விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட அதிரடிக்கு ஒப்பாக கருதப்படுவதால் தான் இது ஆபரேஷன் என்டபே 2 என்ற விழிப்பு நிலையை பெற்றது. நுஸ்ரத் அகதிகள் முகாம் வளாக நடவடிக்கையில் பங்கெடுத்த இஸ்ரேலிய படையினர் அனைவருமே ஹமாஸ் ஆயுததாரிகள் போல உடையணிந்து ராணுவ வாகனங்களற்ற சாதாரண வாகனங்களில் சென்று இந்த அதிரடி நடவடிக்கையை நடத்திய விடயம் தற்போது பகிரங்கமாகியுள்ளது. ஹமாஸ் போராளிகள் போன்ற ராணுவ சீருடைகளை இஸ்ரேலிய கொமாண்டோக்கள் அணிந்திருந்ததால் அவர்களை ஹமாஸ் போராளிகள் என அங்கிருந்த மக்கள் நினைத்திருக்க இந்த அதிரடி நடத்தப்பட்டது. இவ்வாறான ஒரு பாணி தமிழர் தாயகத்திலும் ஸ்ரீலங்காவின் ஆழ ஊடுருவும் படையணியினரால் மேற்கொள்ளப்பட்டமையும் இங்கு நினைவூட்டத்தக்கது. அவர்களும் சில அதிரடி நடவடிக்கையில் விடுதலை புலிகளின் சீருடைகளை அணிந்து தம்மை விடுதலை புலிகளின் உறுப்பினர்களாக மக்களை நினைக்க வைத்து தமிழர் தாயகத்துக்குள் ஊடுருவி நாசகாரமாக சில கிளைமோர் தாக்குதல்களை நடத்தியமை இங்கு குறிப்பிடத்தக்கது. காசாவின் நுசிராத் அகதிகள் முகாம் வளாகத்தை நோக்கி சாதாரண வாகனங்களில் சென்ற இஸ்ரேலிய படையினர் தாம் கொண்டு சென்ற வாகனங்களில் இருந்த 2 ஏணிகள் மூலம் இஸ்ரேலிய பணைய கைதிகள் வைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தின் மீது உள்ளூர் நேரப்படி முற்பகல் 11 மணிக்கு ஏறி இந்த அதிரடியை நடத்தினர். ஒரு கட்டத்தில் இஸ்ரேலிய படையினர் தான் இந்த அதிரடியை நடத்துவதை அறிந்து கொண்ட ஹமாஸ் ஆயுததாரிகள் பதில் தாக்குதலை தொடக்க ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த குடும்பங்கள் வசித்த இந்த அகதிகள் முகாம் வளாகம் இஸ்ரேலிய படையினரின் நாசகார கந்தக வீச்சுக்கு இலக்கானது. ஏவுகணைகள் மற்றும் எறிகணைகளை இஸ்ரேலிய படையினர் இந்த இடத்தில் பொழிந்து இந்த நடவடிக்கையை முடித்துக் கொண்டனர். இதன் பின்னர் பைரங்கள் என்ற குறியீட்டு பெயரால் குறிப்பிடப்பட்ட பணைய கைதிகள் மத்திய தரைக்கடல் கடற்கரை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தயாராக இருந்த உலங்கு வானூர்திகள் மூலம் வெற்றிகரமாக வெளியேற்றப்பட்டனர். இஸ்ரேல் நடத்திய இந்த குரூரமான நடவடிக்கையின் முடிவில் 274 பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டனர். 698 பேர் காயமடைய வைக்கப்பட்டனர். இஸ்ரேலிய ராணுவம் இந்த நடவடிக்கையின் போது அமெரிக்காவால் காசா கடற்பரப்பில் அண்மையில் நிர்மாணிக்கப்பட்ட பாலத்தை பயன்படுத்தியதான செய்திகள் வந்தாலும் இப்போது இந்த விடயத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலிய படைத்தரப்பும் மறுத்துள்ளது. அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிதீவிர வலதுசாரி தேசியவாதிகள் பெற்ற வெற்றி கவலைக்குரிய வகையில் நோக்கப்படும் நிலையில் இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இந்த தரப்பு பெற்ற வெற்றி இஸ்ரேலுக்கு சாதகமாக கூடும் என்று ஒரு நிலப்பாடு உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பிரான்சில் இன்னும் 20 நாட்களுக்கு இடையில் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் மிக துரிதமாக இயங்கிக் கொள்கின்றன. எதிர்வரும் 30ஆம் தேதி இடம்பெறும் முதற் சுற்று வாக்களிப்பிலும் அதிதீவிர வலதுசாரி கட்சியான மரைன் லூப்பனின் ரசம்பிள்மோ நேஷனல் எனப்படும் தேசிய பேரணி கட்சி 34% வாக்குகளை பெற்று அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரானின் ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்க்கட்சி முகாமை விட மிகவும் முன்னிலை பெறும் என புதிய கருத்து கணிப்புகள் வெளிப்பட்டுள்ளன. அந்த வகையில் மரைன் லூப்பனின் ரசம்பிள்மோ நேஷனல் கடந்த 2022 இடம்பெற்ற பொது தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிகமாக பெறும் எனவும் அன்று 18.7% வாக்குகளை பெற்ற 34% வாக்குகளை பெறும் என்ற கருத்து கணிப்புகள் வந்துள்ளன. எனினும் 577 தொகுதிகளில் இடம்பெறும் வாக்களிப்பு 2 சுற்றுகளுக்கு மேல் இடம்பெற்றுக் கொள்வதால் இறுதி சுற்றில்
அதிதீவிர வலதுசாரிகளுக்கு பெரும்பான்மை கிட்டுவது கடினம் எனவும் கருதப்படுகின்றது. தற்போது இரண்டாவது இடத்தில் எதிரணியான நுப்ஸ் 22% வாக்குகளை பெறும் எனவும், மேக்ரோனின் முகாம் மூன்றாவது இடத்தில் 19% வாக்குகளை பெறும் எனவும் கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. இமானுவேல் மேக்ரோனின் முகாமுடன் மீண்டும் அரசியல் கூட்டணியை வைக்க குடியரசுக் கட்சி மறுத்துள்ள நிலையில் அவர்களும் எதிர்வரும் தேர்தலில் 9% வாக்குகளையே பெறுவார்கள் என கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரான்சில் அதிதீவிர வலதுசாரிகள் நாடாளுமன்றத்தில் எழுச்சி அடைவதை தடுவதற்காக நேற்று முழுவதும் இடம்பெற்ற தீவிரமான பேச்சுக்கள் மற்றும் விவாதங்களுக்கு பின்னர் இடதுசாரி கட்சிகள் தமக்கு இடையில் மக்கள் முன்னணி அல்லது லு ஃப்ரண்ட் பாப்புலர் என்ற ஒரு புதிய கூட்டணியை அமைத்துள்ளன. மரீன் லூப்பனின் தேசிய பேரணி நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை பலத்தை தடுப்பதற்கு இடதுசாரி சக்திகள் ஒன்றிணைவதே ஒரே தீர்வாக கருதப்படுவதால் 6 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இடதுசாரி முகாம்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையின் முடிவில் சோசியலிச கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, பசுமை கட்சி மற்றும் LFI ஆகியன இந்த லு ஃப்ரண்ட் பாப்புலர் என்ற கூட்டணியை அமைத்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.